ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இந்த காலமும் வட்டி வீதமும் சமம், இந்த ஒரு கான்செப்டை வச்சு இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு சொன்னாவே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. காலமும் வட்டி விதமும் சமம் அப்படின்னு சொன்னாவே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இங்க கொடுத்துருக்க நம்பரை 16/25 அப்படியே போட்டுட்டு 100ஆல மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. இதுதான் ஷார்ட்கட். ஓகே, அவங்க எப்பயுமே காலமும் வட்டி விதமும் சமம் அப்படின்னு கொடுத்திருந்தாவே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு அங்க கொடுத்துருக்க நம்பரை நீங்க 100ஆல மல்டிபிள் பண்ணணும். புரிஞ்சா? ஸோ இங்க ரெண்டு கான்செப்ட் தான் கேட்பாங்க. இப்போ காலமும் வட்டி வீதமும் சமம்னு சொன்னாங்கல்ல, இதுல வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்கலாம், அல்லது காலம் அல்லது ஆண்டு எவ்வளவுன்னு கூட கேட்கலாம். ரெண்டுக்குமே ஒரே ஷார்ட்கட் தான். இந்த ஷார்ட்கட் மைண்டில் வைங்க. இப்போ இதையும் நீங்கள் அடிச்சு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் அடிச்சு கொடுத்தாலுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 25 4 25 100. இப்போ 16 4 மல்டிபிள் பண்ணணும்னு தேவையே கிடையாது. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தானே இந்த 16 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 16ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர். 4 அப்படிங்கிறதும் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் 2. ஓகேவா? சப்போ 4 × 2 என்ன? 8% தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இந்த ஷார்ட்கட் மைண்டில் வச்சுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னாவே, இந்த மடங்கு இந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாவே இதுவும் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பரை தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, சிம்பிளை பண்ணி ஈஸியாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்குங்களா? ஸோ ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அதே போல் நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் வீடியோஸும் நம்ம கொடுக்குறோம். அதே போல் நம்ம ஷார்ட்கட் வைஸ் நம்ம கொடுக்குறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்சில் இது வரைக்கும் ஜாயின் பண்ண வேணாம், டெஸ்ட்டு நான் அடிச்சு பார்க்கணும், எனக்கு பிடிஎஃப் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் அது மூலமா தெரிஞ்சுக்கணும்.